அனைவருக்கும் வணக்கம். நெல்லை ஓப்பன் டேஸ் சார்பாக நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், மனிதனாக படைக்கப்பட்ட ஒருவர் எப்படி தெய்வமாக உருவெடுத்தார்? கிளியின் பண்டாரஞ்சாமி யார்? அவர் எதுக்காக காரைக்குடியில் நிலையம் போட்டு தெய்வமாக மாறினார் என்ற ஒரு வரலாறை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் மேலச்சொக்காரக்குடியில் முன்னோர்கள் யோகீஸ்வர குடும்பங்கள் 30-40 வீடுகள் இருந்தது. அவர்களுக்கு குலதெய்வம் உலக அம்மன் தெய்வமும், சுடலை பேச்சி அம்மன், கருப்பசாமி தெய்வங்களும் என்று 21 பந்தி தேவதைகளும் தனித்தனியாக இருந்தது. இந்த 2 கோவில்களுக்கும் யோகீஸ்வர குடும்பத்தில் கிளியன் என்பவர் பூஜைகள் செய்து பணிவுடைவை செய்து வந்தார். உலக அம்மனுக்கு சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை மதுக்கொடை கொடுப்பது வழக்கம். மேலச்சொக்காரக்குடியில் பிராமணர்கள் இருக்கும் இடத்திற்கு சத்திரம் என்று பெயர். அந்த சத்திரத்தில் வைத்து பூசாரி மதுவை தயாரிப்பார்கள். உலக அம்மன் போன் சப்பரத்தில் வந்து மேலச்சொக்காரக்குடியில் மக்களுக்கு காட்சி கொடுக்க வரும் பொழுது சத்திரத்தின் முன்னால் மதுவை பொங்க வைப்பார்கள். அப்போதுதான் ஊர் பெரியவர்கள், கணக்கு பிள்ளை, கிராம முனிசிப், யோகீஸ்வர குடும்பங்கள் அனைவரும் முன்னிற்பார்கள். மது பொங்கி வந்ததும் உலக அம்மன் மேலச்சொக்காரக்குடியில் மக்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு சன்னதிக்கு போய் அங்கேயும் மதுவை பொங்க வைத்து கிடாய் சேவல் பலி கொடுத்து படைப்பு போட்டு தீபாதனை நடக்கும். அப்போது வெள்ளைக்காரன் குதிரையில் வந்து, ஏன் கிடாய் சேவல் பலி கொடுத்தீர்கள் என்று கேட்டான். யோகீஸ்வர குடும்பங்கள் அனைவரும் எங்கள் முறைப்படி செய்தோம் என்று சொன்னார்கள். வெள்ளைக்காரன், அப்படியானால் உலக அம்மன் பேசுமா என்று கேட்டான். அங்கு இருந்த பெரியோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். வெள்ளைக்காரன் உலக அம்மாள் என்று கூப்பிட்டான். உலக அம்மன் சத்தம் கொடுத்தாள். வெட்டினால் இரத்தம் வருமா என்று தன் இடுப்பில் தொங்கவிட்ட வாளை எடுத்து உலக அம்மன் தலையை வெட்டினான். தலை துண்டானது, இரத்தம் கொட்டியது. வெள்ளைக்காரன் உலக அம்மன் கோட்டையை தாண்டுவதற்குள் வெள்ளைக்காரனும் மாண்டான், குதிரையும் மாண்டது. அரசாங்கம் கேள்வி கேட்கும் என்று, அரசாங்க போலீஸ் அடிதடி நடத்தும் என்று பயந்து யோகீஸ்வர குடும்பங்கள் ஒரு சிலர் ஊரை விட்டு ஓடி கோவில்பட்டி, மதுரை, சூரங்குடி இப்படி பல ஊர்களில் தஞ்சம் புகுந்து விட்டார்கள். அப்போது நின்ற கணக்கு பிள்ளை முனிசிப், கணக்கு பிள்ளை, கிராம முனிசிப், அரசாங்க உதவியாளர், யோகீஸ்வர குடும்பங்கள் அனைவரும் இருந்தார்கள். அரசாங்கம் வந்து கேள்வி கேட்டதும் அனைவரும் நடந்ததை சொன்னார்கள். அப்படியானால் சித்திரை மாதம் மதுக்கொடைக்கு எவ்வளவு செலவு என்று கேட்டார்கள். யோகீஸ்வர குடும்பங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 7.5 ரூபாய் தான் மொத்த செலவு என்று சொன்னார்கள். அந்த சித்திரை மாதம் உலக அம்மன் மதுக்கொடையை அரசாங்கம் கொடையாக நடத்துங்கள். வருஷமாக உலக அம்மன் கொடை விழாவிற்கு 7.5 ரூபாய் இப்போது உள்ள விலைவாசி உயர்வால் காணாது என்று அரசாங்க ஊழியர்கள் உலக அம்மன் கொடை என்று காணிக்கை பிரித்து கொடுக்கிறார்கள். கொடை விழா நடக்கிறது. வருஷமாக கொடை அரசாங்க கொடையாக நடத்துங்கள். படத்தை அரசாங்கம் கொடுக்கும். கீழே சொக்காரக்குடிக்கு ஐயன் கோவிலுக்கு தெற்கே 2 ஏக்கர் நிலம் தருவோம். அதை பூஜைகள் வைக்கும் பூசாரிகள் விவசாயம் செய்யட்டும். அதை உலக அம்மன் மானிய புஞ்சை என்று அரசாங்கம் கொடுக்கும் என்று கொடுத்தார்கள். ஊரை விட்டு ஓடிய யோகீஸ்வரர் குடும்பங்கள் கோவில்பட்டி, மதுரை, சூரங்குடி ஊரிலே இருந்து விட்டார்கள்.
மேலா சுக்காரகுடிக்கும் தட்டப்பாறைக்கும் மங்கம்மாள் சாலை வழியே தபால் எடுக்கும் போஸ்ட்மேன். இப்பேறுபட்ட தெய்வத்துக்கு கிளியன் பண்டாரம் பூஜைகள் செய்து வருவது வழக்கம். இப்படி இருக்கையில் மேல சொக்காரக்குடிக்கும் தட்டப்பாறைக்கும் மங்கம்மாள் சாலை வழியே தபால் எடுக்கும் போஸ்ட்மேன் தபால் எடுத்து போவதும் வருவதும் வழக்கம். யோகீஸ்வர குடும்பத்தில் உள்ள கிளியன் என்பவர் 2 கோவில்களுக்கும் பூஜைகள் வைப்பதினால் ஊர் மக்கள் அனைவரும் பண்டாரம் என்று கிளியன் பண்டாரம் என்று கூப்பிடுவார்கள். கிளியன் பண்டாரத்திற்கு திருமணம் வயது எட்டியதும் யோகீஸ்வரர் பெரியவர்கள் பெண் பார்த்தார்கள். பொட்டலூரணி, சிறுவைகுண்டம், நாசரேத், பன்னம்பாறை வழியாக நடந்து சென்று குட்டம் படுக்குப்பத்து என்னும் ஊரில் மாடத்தி என்ற பெண்ணை பெரியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிளியன் பண்டாரத்துக்கு திருமணம் செய்து ஆடம்பரமாக நடத்தி வைத்தார்கள். கிளியன் பண்டாரமும் மாடத்தியும் மேலச்சக்காரகுடியில் வாழ்ந்து வந்தார்கள். அப்போதுதான் ஒரு நாள் கிளியன் பண்டாரம் தன் மனைவி மாடத்தியிடம் நான் வெளியூர் சென்று வருகிறேன் என்று சொல்லி விடைபெற்று சென்று விட்டார். மாடத்தி அம்மாள் வீட்டில் இருந்தார்கள். தட்டப்பாறைக்கும் மேலே சொக்கார்குடிக்கும் தபால் எடுக்கும் போஸ்ட்மேன் மாடத்தி அம்மாளிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். தண்ணீர் கொடுத்தால் போஸ்ட்மேன் தண்ணீர் குடித்துவிட்டு போய்விட்டார். மாடத்தி அம்மாள் தன் கணவர் 2 நாள் ஆகியும் காணவில்லையே என்று கணவரை தேடி பொட்டலூரணி, சிறுவைகுண்டம், நாசரேத்து, பன்னம்பாறை வழியாக நடந்து சென்று தன் ஊரான குட்டம் படுக்குப்பத்துக்கு சென்று விட்டார். அவர் அங்கு போனதும் கிளியன் பண்டாரம் எங்கு வந்து விட்டார், அதாவது சொக்காரக்குடிக்கு வந்து விட்டார். வீடு பூட்டியிருந்தது. பக்கத்து வீட்டு பாஞ்சாலியிடம் தன் மனைவியை எங்கே என்று கேட்டார். அதற்கு உங்கள் மனைவியும் போஸ்ட்மேனும் ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள் என்று கிளியன் பண்டாரத்திடம் 1க்கு 2ஆக மூட்டிவிட்டார். அதாவது உங்கள் மனைவியும் போஸ்ட்மேனும் தவறாக நடந்து இருக்கார்கள் என்று தவறாக என்னை கிளியன் பண்டாரிடம் சொல்லிவிட்டார். கிளியன் பண்டாரமும் அவமானம் தாங்காமல் தன் மனைவியை தேடி பொட்டலூரணி, சிறுவைகுண்டம், நாசரேத்து வழியாக நடந்து சென்று பன்னம்பாறையில் கருப்பசாமி ஆசாரியிடம் 2 பணம் தருகிறேன், நல்ல கத்தியாக அடித்து வைத்து இருங்கள், நான் வரும்போது வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு தன் மாமனார் ஊரான குட்டம் படுக்குப்பத்துக்கு சென்று விட்டார். அங்கு போனது மருமனுக்கு வரவேற்பு கடுமையாக நடந்தது. 2 நாள் அங்கு இருந்து விட்டு தன் மனைவி மாடத்தியை கூட்டிக் கொண்டு வந்தார். வரும் வழியில் பன்னம்பாறையில் மாடத்தியை ஓர் இடத்தில் உட்கார வைத்துவிட்டு கருப்பசாமி ஆசாரியிடம் கத்தியை வாங்கி இடுப்பில் வைத்து மறைத்து கொண்டு மேலச்சொக்காரகுடிக்கு தன் மனைவியும் கிளியன் பண்டாரமும் வந்து சேர்ந்தார்கள். அன்று சாதிக்கோழி அடித்து சம்பா அரிசி சமைத்து சாப்பிட்டு விட்டு அன்று இரவு 12 மணி அளவில் கிளியன் பண்டாரமும் அவமானம் தாங்காமல் தான் வாங்கி வந்த கத்தியால் மாடத்தியை குத்தினார். இரத்தம் கொட்டியது. மாடத்தி இறந்து விட்டாள். கிளியன் பண்டாரமும் மங்கம்மாள் சாலை வழியே கிழக்கே நடந்து வந்து கீழச்சொக்காரக்குடி ஊரில் வடக்கே குளத்துக்குள் கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் விழுந்து கிளியன் பண்டாரமும் மாண்டு விட்டார். அதாவது அவமானம் தாங்க முடியாமல் கோவில்பட்டி, மதுரை, சூரங்குடி பல ஊர்களில் தங்கும் யோகீஸ்வர குடும்பத்துக்கு ஒரு நோய் பரவியது.
தகுந்த மாத்திரை மருந்து சாப்பிடும் குணமாகவில்லை. அனைவரும் சேர்ந்து உடுக்கு அடிக்கும் கோடாங்கியை வரவழைத்து அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு கோடாங்கி, உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள், நோய் குணமாகும் என்று சொன்னார். அப்போதுதான் உள்ள இளைஞர்கள் குலதெய்வமும் ஊரும் தெரியாது குலதெய்வமும் ஊரும் தெரியாது என்று சொன்னார்கள். அதற்கு கோடாங்கி திசையை காண்பித்தார். அவரவர் ஊரிலும் வீட்டிலும் நடக்கும் காரியங்களுக்கு அந்த திசையில் கற்பூரம் ஏந்தி வணங்கினார்கள். இப்போது குலதெய்வம் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. நோய் குணமானது. மேலச்சொக்காரக்குடியில் இருந்து 21 பந்தி சுடலை பேச்சு கருப்பசாமி கோயில்களும் வந்து கிளியன் பண்டாரத்திடம், நீங்களும் உங்கள் மனைவியும் இங்கு வந்து விட்டீர்கள். உம்மை மாதிரி பூஜைகள் வைக்க வேற ஆள் இல்லை. ஆகையால் நாங்கள் உம்மிடம் வந்து சேர்க்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படியானால் நீங்கள் எனக்கு பெரியவர்கள், எனக்கு வலது பக்கம் உட்காருங்கள். உங்களுக்கு முதலில் பூஜையான பிறகு எனக்கு பூஜையாகட்டும் என்று சொன்னார்கள். அப்படியே உட்கார வைத்தார்கள். அப்படியே நடக்கிறது. குளத்துக்குள் கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் விழுந்த கிளியன் பண்டாரமும் மாண்டதினால் அந்த குளத்திற்கு அன்றும் இன்றும் கிளியன் பண்டாரம் குளம் என்று சொல்கிறார்கள். இது கீழச்சொக்காரக்குடியில் இருக்கிறது என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. மேலச்சொக்காரக்குடியில் தலையில்லாத உலக அம்மன் சிலை இன்றும் இருக்கிறது. கோவிலில் தலையில்லாத சிலையை வைக்க வேண்டாம் என்று கருதி புதிய சிலை அடித்து ஊர் மக்கள், யோகீஸ்வர குடும்பங்கள் அனைவரும் புதிய சிலையை உலக அம்மன் அருகில் வைத்தார்கள். அதற்கு தலையில்லாத சிலை என்னை எடுக்காதே என்று சொல்லி, புதிய சிலையை எனக்கு இடதுபுறமும் வையுங்கள், எனக்கு முதல் பூஜை ஆகட்டும், என்னிடம் வரும் பக்தர்களுக்கு கேட்டது கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். அதன்படி அந்த தலையில்லாத சிலை அப்படியே மேலச்சொக்காரக்குடியில் சன்னதியில் இருக்கிறது. பார்ப்போம் போக. அங்கு கோட்டைக்கு போனால் கேட்டதும் கிடைக்கும், நினைத்தது நடக்கும். யோகீஸ்வர குடும்பத்தில் ஆண் பையன்களுக்கு திருமணம் செய்துவிட்டால் அவர்களுக்கு முழு வரி உண்டு. பெண் மக்களுக்கு திருமணம் செய்துவிட்டால் காணிக்கை உண்டு. மறந்து விடாதே. என் கோட்டைக்கு வந்தால் நாங்களும் வருவோம், நீங்களும் வாருங்கள். நல்ல சுகம். முன்னோர்கள் வணங்கி வந்த மேலச்சொக்காரக்குடியில் உலக அம்மனும் கீழச்சொக்காரக்குடியில் கிளியன் பண்டார சாமியும் இருக்கிறார்கள். 21 பந்தி தேவதைகளும் அமர்ந்து இருக்கிறார்கள். இப்போது உள்ள இளைஞர்களுக்கு முன்னோர்கள் வணங்கிய சாமிகள் இருக்கும் இடம் தெரியாமல் போனது. வெளியூரில் உள்ளவர்கள் அவரவர் ஊரில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். இப்போது குலதெய்வம் தெரிந்து விட்டதால் நல்ல சுகம் கிடைக்கிறது. உண்மை. கீழச்சொக்காரக்குடியில் கிளியன் பண்டார சாமியும் மேலச்சொக்காரக்குடியில் உலக அம்மனும் இருக்கிறார்கள். இப்போது கிளியன் பண்டாரம் மாண்டு போன குளம் கிளியன் குளம் என்று அழைக்கப்பட்டது. அந்த குளம் இன்றும் இருக்கிறது. கிணறு மட்டும்தான் தூர்ந்து போனது. மேலச்சொக்காரக்குடியில் யோகீஸ்வரர் குடும்பம் வந்து ஒரு 30-40 குடும்பங்கள் முன்னோர்கள் காலத்தில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து உலகம்மன் கோயிலும் பண்டாரசாமி கோயிலும் தான் பேர். அந்த பண்டாரசாமி கோயிலில் சுடலை, பேச்சு, கருப்பசாமி இப்படி உள்ள தெய்வங்கள் தான் இருக்கும், அங்கே இருக்கும். அதில் வந்து நம்ம கிளியன் என்பவர் தான் நம்ம யோகீஸ்வரர் குடும்பத்தில் பூஜைகள் செய்து வாடிக்கையாக வைத்து போய் வந்தார். அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு திருமண வயசு வந்த உடனே குற்றம் படுக்கப்பட்டுன்னு சொல்லி ஒரு ஊரில் அப்படியே நடந்து போய் பொட்டல் உருணி
திருவைகுண்டம், நாசிரேத்து, பன்னம்பாறை இப்படி வழியாக போய் பெண்ணு பார்த்தாங்க. மாடத்தியம்மாங்கிற பெண்ணை யோகீஸ்வரர் குடும்பத்தில் பார்த்து திருமணமும் முடிஞ்சு பெண்ணு மாப்பிள்ளையும் வந்து மேலச்சக்காரக்குடியில் வாழ்ந்து வந்தாங்க. வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்க கிளிமண்டாரம் என்ன செஞ்சார், நம்ம இவ்வளோ நாளாக இருந்தாச்சு, நான் 2 நாளாக ஊர் சுற்றி பார்த்து வரேன் அப்படின்ட்டு மாடத்தியம்மாள்கிட்ட சொல்லி விடை பெற்றுட்டு கிளிமண்டாரம் போனார். அவர் போனது 2 நாள் கழித்த உடனே போய்கிட்டு இருக்கும்போது மேலச்சட்டாப்பாறைக்கும் செக்காரக்குடிக்கும் போஸ்ட்மேன் அந்த காலத்தில் நடந்தே வருது. மணி ஆர்டர் பாரமாக இருந்தாலும் சரி, தபால் இருந்தாலும் சரி, அங்கே உள்ளதை வந்து இங்கே வந்து தபால் கொடுப்பாரு, இங்கே உள்ள மணி ஆர்டர் பார்த்து அங்கே வந்து கொடுப்பாரு. இப்படி வருது அவருக்கு வழக்கம். அது மங்கம்மா சாலைன்னு அதுக்கு பேர். அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது கிளியமண்டாரம் என்ன செஞ்சார், 2 நாள் ஊர் சுற்றி வரணும்னு சொல்லி தன்னுடைய மனைவி மாடத்தி அம்மாள்கிட்ட நான் ஊர் சுற்றி பார்த்து வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனார். போன ஒரு 2 நாள் ஆகியும் வரலையே அப்படின்னு சொல்லி போட்டு மாடத்தி அம்மா என்னைக்கான் தன்னுடைய சொந்த ஊரான குட்டம்படுக்கு பட்சத்துக்கு அப்படியே நடந்து சென்றாள். அதாவது பொட்டலூரணி, சிறுவைகுண்டம், நாசிரேத்து, பன்னம்பாறை வழியாக நடந்து செய்து அவள் ஊரில் போய் தன்னுடைய கணவர் வந்தாரா அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அவர் அங்கே போகவும் கிளியமண்டாரம் வீட்டுக்கு வந்துட்டார், மேலச்சேக்காரக்குடிக்கு வந்துட்டார். அப்போ வீடு பூட்டி இருந்துச்சு. வீடு பூட்டி இருந்த உடனே பக்கத்து வீட்டு பாஞ்சாலிகிட்ட இல்லைம்மா எங்கள் வீடு பூட்டி கிடக்க, என் மனைவி எங்கே அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டார். அவள் 1க்கு 2 கதையை மூட்டி விட்டுட்டான். அப்போ உள்ள நேர சூழ்நிலையில் உங்கள் மனைவியும் போஸ்ட்மேனும் தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 1க்கு 2 புளி போய் சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டான். கிளிமண்டாரத்துக்கு அவமானம் தாங்க இல்லை. திருப்பி மனைவியை தேடி குட்டம்படுக்கு பத்துக்கு போனார். போகும்போது பொட்டலூரணி, சிறுவைகுண்டம், நாசிரேத்து, பன்னம்பாறை வழியாக போகும்போது அப்போ உள்ள காலத்தில் 2 பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி ஆசாரிகிட்ட நல்ல கட்சியாக அடித்து வச்சிரும், நான் வரும்போது வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே போனார். மருமகனுக்கு நல்ல விருந்து மருந்து தடபடலாம் நடந்தது. 2 நாள் அங்கே தங்கி இருந்துக்கிட்டு அந்தால பொண்டாட்டிய மனைவியை கூட்டிக்கிட்டு செக்காரக்குடிக்கு மேலே செக்காரக்குடிக்கு போகணும் அப்படின்ட்டு அந்தால வரும்போது பன்னம்பாறை வந்ததும் மனைவியை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு எம்மாங்கனை இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கருப்பசாமி ஆசாரிகிட்ட கத்தியை வாங்கி இடுப்பில் சொருகி மறைச்சி வச்சுக்கிட்டாரு. மறைச்சி சாதி கோழி அடித்தாங்க, சாப்பிட்டாங்க. 2 பேரும் இவருக்கு அவமானம் தாங்க இல்லை. அந்த வாங்கிட்ட பன்னம்பாறையில் வாங்கிட்டு வந்த கத்தியை வச்சு மனைவியை 12 மணிக்கு குத்திட்டார். ரத்தம் சாராக பொழிஞ்சது. மாடத்தியம்மா உயிரை விட்டுட்டு செத்து போனான். செத்து போனோடனே இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனைவியை செத்து போனான்னு சொல்லி போட்டு மங்கம்மா சாலை வழியாக வந்து அப்படியே நேராக கிணத்துல வந்து இந்த கிணத்துல வந்து விழுந்துட்டார். அதுதான் இந்த கிணறு. சரிதானா? அந்த கிணத்துல விழுந்து செத்த உடனே இந்த கிணத்துல விழுந்து செத்தான். அப்போ யோகீஸ்வரர் குடும்பத்தில் கோவில்பட்டி, மதுரை, திருச்சி, சூரங்குடி இப்படி ஊரில் நம்ம யோகீஸ்வரர் குடும்பங்கள் பல ஊரில் போய் தங்கி குடும்பங்கள் வாழ்த்தாங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் பேதி கால்ரா நோய் மாதிரி வந்துருந்துச்சு. எவ்வளவோ சிகிச்சை பண்ணி அவன் குணமாகலை. மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் குணமாகலை. அப்போ உடுக்கெடுக்கிற கோடாங்கியை வரவழைச்சி உடுக்கு அடித்து கேட்டாங்க. அவர் சொன்னார், எப்போ உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க அப்படின்னு சொன்னார். குலதெய்வம் எங்களுக்கு முன்னோர்கள் காலத்தில் நடந்த சம்பவம், இப்போ உள்ளதில் வந்து எங்களுக்கு குலதெய்வம் இருக்க ஊரும் தெரியாது, குலதெய்வமும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கோடாங்கி திசையை காமிச்சார். இந்த திசையில் தான் இப்போ உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சார். அவரவர் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது இந்த திசையில் சூடதி வாரண கற்பூரம் பண்ணி வணங்கிடுவாங்க. நோய் குணமானது.
நோய் குணமாக போயிடுது. அஞ்சாக்கள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யோகீஸ்வரர் குடும்பத்தில் நான் குளத்துக்குள்ளே விழுந்து இறந்து போனேன். அதில் வந்து குளத்துக்கு கீழ்புறம் ஐங்கோண பாதை இருக்க, என்னை பீடம் போட்டு நீங்கள் வணங்குங்க, உங்களுக்கு நோய் குணமாகும் அப்படின்னு சொன்னார். அந்தபடி தான் பெரிய ஆளுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் காலத்தில் பீடங்கள் போட்டு இன்றைக்கும் வணங்கிட்டு வராங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழே சொக்கார்குடி என்ற கிராமத்தில் வந்து கிளியன் பண்டாரம் வந்து இந்த கிணத்துல தான் வந்து மாண்டார் அப்படிங்கிற ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த யோகீஸ்வரர் சமுதாயத்தில் உள்ளவங்க அனைவரும் சொல்கிறாங்க. அது வந்து இப்போ வந்து இந்த கிணறு வந்து தூர்ந்து விட்டது. அதை வந்து இப்போ வந்து பார்த்து சிறிய பூஜைகள் கொடுக்கிறார்கள். நாம் அதை கண்டுகளிப்போம். இந்த கிளியன் பண்டாரன் வரலாறு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இந்த கிளியன் பண்டாரத்தை வச்சு இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் அனைவரும் வந்து இந்த கிளியன் பண்டாரத்தை வந்து வணங்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். வாங்க இப்போ இந்த பூஜையை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தான் அந்த குளம் சொல்கிறாங்க. அந்த குளத்தில் தான் கிளியன் பண்டாரம் வந்து மாண்டு விட்டார்கள். அந்த குளத்துக்குள்ளே உள்ள கிணத்து தான் இப்போ பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாங்க பார்க்கலாம்.